சரிப்பா, ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. நல்லா பிரியாணியும் சாப்பிட்டாச்சு, அதுக்கு மேல குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாச்சு. அகஸ்டின், வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கு? வீட்டுக்கு போக வேண்டியதானே? அகஸ்டின், என்ன ப்ரோக்ராம் இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் அகஸ்டின், 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 இது எங்க பேசுறா? இது சர்ச், திருச்சியோ மதுரையோ இல்ல அகஸ்டின். சரி, நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஏசப்பான்னு சொல்ல வந்த, பயப்படாத. நான் ஓகே, ஒரு ரெஃபரன்ஸும் நான் கொடுக்க விரும்பலைங்க. நீ என்ன தடுத்துட்ட, இனி வர்றவங்கள நீ தடுத்துருவியா? யாரெல்லாம் வர போறான்னு தெரியுமா இப்போ உனக்கு? ஐயோ அகஸ்டின், சர்ச்ல பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. நோ நோ. நான் பேச மாட்டேன்ப்பா. ஆனா இப்போ வர்றவங்களை என்னால கட்டுப்படுத்த முடியாது. யாரு வரான்னு நீயே பாரு. நீங்களும் பாருங்க. ஹாய் செல்வி நானா, எப்படி இருக்கீங்க? ஹாய் வில்சன், எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்டா. வேற வாலிப பண்டிகைலாம் எப்படி போச்சு? பண்டிகை சூப்பரா இருந்துச்சுடா. இந்த இந்த வருஷத்தோட தீம் ரொம்ப அருமையான தீம், இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தீம். அதே மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மெசேஜ் நடக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசின உணர்வு எனக்கு ஃபீல் ஆச்சுடா. உனக்கு எப்படி இருந்துச்சு? குலாப் ஜாமுன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனே, பிரியாணிலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுனே, 2 நேரம் வாங்கி தின்னேனே. ஏய், நான் அதை பத்தி சொல்ல வரலடா. மெசேஜ்ல என்ன சொன்னாங்க? கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு, அந்த சுவிசேஷம் தான் உலகெங்கும் பிரசங்கிக்கப்படுவான்னு. நான் அதை பத்தி சொல்ல வந்தேன்டா. வா, நம்ம ஒன்றா இணைந்து வந்து ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்வோம், சுவிசேஷம் சொல்லுவோம். வா போங்கண்ணே, நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்தோமா, பிரசங்கம் கேட்டோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். நீங்க என்னன்னா இதுல ஐயா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு என்கிட்ட ஊழியம் பண்ணவான்னுட்டு கூப்பிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா இப்படி சொல்ற? நீ என் கூட தான் இருந்த, ஏன்டா இப்படி பண்ற? வா ஊழியம் செய்வோம், வா ஆண்டவருக்காண்டி. போங்கண்ணே, எங்க படம் பார்க்க போன வேலை இருக்கு. டேடி, ஆட என்னடா இவன் நம்ம கூட இருந்தான், பண்டிகை ஃபுல்லா கொண்டாடினான், பிரசங்கத்தை எல்லாத்தையும் கேட்டான், பண்டிகை ஃபுல்லா ஜாலியா கொண்டாடிட்டு இருந்தான். இப்ப பார்த்தேன்னா பிரசங்கம் கேட்டது ஃபுல்லா இந்த காலில் எடுத்து இந்த காலில் விட்டுட்டானே. இப்ப நம்ம ஆண்டருக்காண்டி ஊழியம் செய்வோன்னு அவனை கூப்பிட்டா அவன் வந்து சுயநலவாதி ஆயிட்டானே. அவன் வாழ்க்கையை தான் பாக்குறான், ஆண்டருக்காண்டி ஊழியம் செய்யறதுக்கு அவன் வர மாட்டேக்கானே. வலி 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 தலைவர் வர்றாரு, வலி விடு வலி விடு வலி விடு, வலி ரொம்ப இருக்கே. வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தல். யார் நீ வரு? என்ன அது அண்ணனை பத்தி தெரியாதா? தெரியாது. இல்ல, அண்ணன் தானே ட்ரெண்டிங்ல இருக்க பொலிட்டிஷியனு. அப்படியா? அப்போ அப்படியா? ஆமா. கட்சி பேர் என்னன்னு? அது கட்சி பேர் தெரியாதா? கட்சி பேர் இந்த குழந்தைக்கு அது கூட சொல்லிடுவேன். கட்சி பேர் என்னதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. டேய், 2026 வீடு நீ பாப்பா, உனக்கு அப்ப தெரியும். அண்ணே சீப்ப அண்ணே, உங்க ஸ்பீச்சை நீங்க ஆரம்பிக்கலானே. ஆமாண்ணே, 12 லட்சம் பேர் உங்களுக்காக அவளோட காத்துட்டு இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, ஆரம்பிச்சிருங்க. நம்மதான் ஒரு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு. ஓட் போடுவீங்களா? ஓட் போடுவோம். அண்ணே, உண்மை கட்சி பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. அதாவது இப்போ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்மளோட கட்சியோட சின்னத்தை பத்தி பேச போறேன். பேசுகிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன். நம்மளோட கட்சியோட சின்னம் என்னதுன்னா அடுப்பு. அடுப்பு அடுப்பு அடுப்பு. நீங்க எல்லாரும் உங்க ஓட்டை மறக்காம அடுப்புல போடுங்க. எல்லாரும் பாத்து வீட்டுக்கு போங்க. அடுத்த முறை வாங்க. நன்றி, வணக்கம். சொல்லுப்பா. அண்ணே, நீ பேசுறதெல்லாம் கேட்டேன்னு ரொம்ப சூப்பரா பேசுனீங்கண்ணே. அதே மாதிரி நீ பேசுறது எல்லாமே இங்க இருக்கவங்க எல்லாருமே கேக்குறாங்கண்ணே. அண்ணே, நம்ம வாழ்ற இந்த கடைசி நாட்கள்ல இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் அண்ணே இந்த உலகத்துல எழுப்புது உண்டாகணும்னு. நீங்க தானே கடைசி காலத்து குறித்த அந்த எச்சரிக்கை இந்த வாலிபர்களுக்கு மக்களுக்கு எல்லாமே சொல்லணும்னு.
என்னப்பா நீ வேற கடைசி காலங்கிற அதுங்கிற இதுங்கிற. அண்ணன் இப்பதான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அண்ணன் ஆட்சிக்கு வரட்டும், எல்லாம் நல்ல காலம் தான். என்னப்பா நீ வேற. அண்ணே அது இல்ல நான் அது சொல்ல வரலண்ணே. அண்ணே நம்ம இப்ப வாழ்ற நாட்கள் வந்து கடைசி நாட்கள், இன்னும் நிறைய பிரச்சனைகள் பாடுகள் வர இருக்குண்ணே. இப்ப கூட பாருங்க கொரோனா வயசுல எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போயிட்டாங்க. இப்ப கூட பாருங்க நாடு சண்டை நடக்கு. இதெல்லாம் கடைசி காலத்து குறித்த சைன் தானே. இது எல்லாமே பைபிள்ல போட்டிருக்குனே. மத்த 24:13 சொல்லப்பட்டிருக்கு, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பானா ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குனே. அண்ணே ஒரு நிமிஷம். நீ எப்படிப்பா ஒரு பேப்பர் இல்லாம ஒரு பேட் இல்லாம இவ்வளவு அழகா எப்படிப்பா பேசுற? பேசிக்கிட்டே போவ பாப்போம். சரி, ஒரு வேலை பண்றியா? சொல்லுங்கண்ணே. நீ அங்கெல்லாம் நிலைத்திருக்க தேவையில்ல, என் கூட என் கட்சியில நிலைத்திரு. அண்ணே டேய் அண்ணே சொல்றது இல்ல. சிஎம், நீ எம்எல்ஏ. லைஃப் செட். தப்புனே அண்ணே, ரொம்ப தப்புனே. அண்ணே பைபிள்ல தப்புன்னு போட்டிருக்கனே. ஆண்டவர் என்ன வந்து அவர் ஊழியம் செய்யறதுக்காண்டி தேர்ந்தெடுத்திருக்காருனே. இதுல அரசியல் பண்ற ரொம்ப தப்புனே. அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ். நில்றா. என்னடா தப்பு? ஜாதி சண்டை மத சண்டை எல்லாம் பண்ணி அங்க லெவல்ல நாங்க நிலைத்திருக்க வேண்டாம்? அண்ணே இல்ல ரொம்ப தப்புனே. அண்ணே முதல்ல நீங்க மனம் திரும்பணே, நீங்க விசுவாசம் நிலைச்சிருக்கணும். அண்ணே நான் சொல்றது சரிப்பட்டு வர மாட்டான். டேய், என் கட்சியில சரியா இல்லையா? சாரி நான் முடியாது. அப்ப நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அடுத்து தலைவர் வாழ்க, தலைவர். என்னடா இவன் எவ்வளவு திறமையான ஆளா இருக்கான். இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு அவனை வச்சு ஆண்டுக்குள்ள நிறைய பேர் கொண்டு வரலான்னு பார்த்தா அவர் என்னமோ நாடுக்குள்ள பிரச்சனை கொண்டு வரலான்னு அவர் எண்ணத்தோட காணப்படுறாரு. மதம் கலரை உண்டாக்கணும், ஜாதி கலரை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நாடுக்குள்ளே பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காரையா. என்ன சொல்றது இந்த மாதிரி? என்னடா இது சொல்றது? இவங்கள வச்சு இப்படி நாடுக்குள்ளே பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காங்களே. சார் எப்ப அவனுக்கு சொன்னா புரியலையப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா பக்கத்துல இருந்து நொய்யின்ட்டே இருக்க. அண்ணன் யாருன்னு? அண்ணன் என்னது? அண்ணன் யாரா? அண்ணன் உனக்கு தெரியாதா? தெரியாது. என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அண்ணன் தான்ப்பா எங்க சர்ச்சோட முக்கியமான கமிட்டி மெம்பரு. என்ன இருந்தாலும் அண்ணன் தான் கேட்டு நடக்கணும். இங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க போன்ல? அதாவது இங்க வா நான் சொல்றேன். அதாவது அடுத்த வாரம் எங்க சர்ச்சில் நடக்க போற கமிட்டி மீட்டிங்க்கு சிக்கன் பிரியாணி போடவா இல்ல மட்டன் பிரியாணி போடவான்ட்டு முக்கியமான ஒருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. அடச்சை, இதான் உங்களுக்கு முக்கியமான விஷயமாடா? இதோட என்னப்பா முக்கியமான விஷயம் இருக்க போது சர்ச்சில்? அப்புறம் மனோஜ் சொல்லுங்க பாருங்க. வழக்கம் போல நம்ம தான் இந்த கமிட்டி எலெக்ஷன்லயும் அண்ணனை நாமினேட் பண்ண எதிர்த்தாப்புல யாருமே இல்ல பாத்துக்க. நம்மள யாருனே நாமினேட் பண்ணுவா, அது உங்களை யாருனே நாமினேட் பண்ண நிப்பா உங்களுக்கு எதிர்த்து. அதான் தெரிஞ்ச விஷயம். அப்ப இது யார் இந்த பையன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா? இது டொனேஷன் வேணுமா எனக்கு? தெரியல, கொஞ்சம் கேட்டு அனுப்புங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. என்னப்பா என்ன முக்கியமான விஷயம் உனக்கு? அண்ணே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அந்த முக்கியமான விஷயம் இல்ல. இது வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. வேற முக்கியமான விஷயம் என்னது? தெரியல. அண்ணே நீங்க சபையில வந்து ஒரு பொறுப்பான பதவியில இருக்கீங்க. நீங்க நினைச்சா எவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆண்டவர் ஏதா மக்கள், அவங்கள்ட்ட நீங்க சுவிஷன் சொல்லலாம். மிஷினரிஸ் நிறைய மிஷினரிஸ் தாங்கலாம். இது எல்லாமே பைபிள் போட்டுருக்கு, உங்களுக்கே தெரியலண்ணே. என்னப்பா ஏதோ வித்தியாசமா ஏதோ பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பாப்போம். தெரியலண்ணே, ஏதோ வேற ஒரு பாஷையில பேசுற மாதிரி இருக்குண்ணே எனக்கு அவன். என்ன ஏதோ சொல்ல வர, ஆனா எதுவும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அண்ணே இதெல்லாம் பைபிள்ல போட்டுருக்கு, உங்க பாருங்கண்ணே. எங்க போட்டிருக்கு? அண்ணே திருப்பி பிடிச்சிருக்கீங்க, ஒழுங்கா படிக்கணே. இது எங்களுக்கு தெரியாதா? இத போய் எங்ககிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்க. நாங்க என்ன இன்னைக்கு நேத்து வந்த கிறிஸ்தவங்களா? பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கோம் தெரியுமா? பரம்பரை கிறிஸ்தவ வேண்டாம். ஆமா. யாருக்கிட்ட நீ வந்து நிக்க தெரியுமா? நீ என்னன்னா இன்னைக்கு வந்து அதை பண்ணு இதை பண்ணுங்கிற. நாங்க எத்தனை எவ்வளவு எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? அப்பாவோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவோட அப்பா எங்க சர்ச்சு கெட்டும் போது எவ்வளவு அகலத்துல கெட்டணும், எவ்வளவு நீளத்துல கெட்டணும் கோடு கிழிச்சதே எங்க தாத்தா தான். என்னது? அண்ணே இல்லனே, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்? இரு தலைவர் பாரு, நான் அதை அவங்க எல்லாம் பண்ணி வச்சதை நான் வந்து பராமரிச்சு பாத்துட்டு இருக்கேன் பாத்துக்க. அது எடுத்து சொல்றேன். என்ன சொல்லி, அதாவது எங்க சர்ச்சில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எங்க அண்ணன் தான் அந்த இடத்துல தீர்வு கொடுப்பாரு. பாத்தியா? ஓ அண்ணன் அவ்வளவு தீர்வு இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் தான் அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்குவாரு. என்ன பெருமையா பேசிட்டு இருந்தேனே. பெருமையா சரிதான். எப்படி இருக்காங்கன்னு அண்ணே நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்கண்ணே. நிறுத்திக்கலானே, இதோட நிறுத்திக்கலாம். இல்ல ரொம்ப தப்பு. பைபிள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கனே. சபையில வந்து அரசியல் பண்ற ரொம்ப தப்புனே. இதோட நிறுத்திக்கலானே. மனம் திரும்புங்கண்ணே. நம்ம
நம்ம வந்து ஒன்றா ஆண்டு ஊழியம் கேட்டர்ஸ் செய்வோம். காரர் போன் போடுவாங்க, கொஞ்சம் எடுத்து பேசுங்க. பிரியாணி போயிடும் நம்மளுக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் விசுவாசம் நிலைச்சிருப்போனே, விசுவாசம் நிலைச்சிருப்போனே, உறுதியா இருப்போனே. வாங்க இங்க வாங்க வாங்க வா. நீ விசுவாசத்துல நிலைச்சு நில்லு. அண்ணன் கமிட்டில நிலைச்சு நிக்கிறேன், அவ்வளவுதான். உன் வலிக்கு நான் வரல, என் வலிக்கு நீ வராத, புரியுதா? இதெல்லாம் மத்தவங்க யார்ட்டும் பேசிட்டு இருக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. எங்களுக்கு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம்டா. என்னடா இவரு இதுக்கு அவன் பாலிட்டிஷியன் பரவாயில்ல போல இருக்கையா. அவராது நாட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டாலும் பாக்குறாரு, இவன் சபைக்குள்ளேயே பிரச்சனை கொண்டு இருக்காங்களேயா. ஏன் இப்படி மக்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவர் சுயநலத்தோடு இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே. என்ன சொல்றது இவங்கள? அவங்கள வந்து ஆண்டருக்காண்டி உலகத்தை கொண்டுலான்னு பார்த்தா அவங்க இப்படி சபைக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரதும் அவங்க சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே. என்னடா சொல்றது? இப்படி எப்படிதான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சே, என்ன சொல்றது இவங்கள? ஆண்டருக்காண்டி ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டர் என் உள்ளத்துல பேசினாங்க. ஆனா நான் வந்து ஆண்டருக்கு ஊழியம் செய்யறதுக்கு போகும்போது எவ்வளோ பிரச்சனை. என்னது இது? நோட்டீஸ் மாதிரி இருக்கு. சரி பாப்பா, என்னது ப்ராஃபெட் ஜேசன் பாலா? இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே. இவர் வல்லமையான ஊழியக்காரராச்சே. இவரோட மெசேஜ்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம அவர் மீட்டிங்ல தான் பாப்போம் என்ன இருக்குன்னு. பிரியமானவர்களே, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அழைச்சிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நோக்கமும் பெரிய சித்தமும் இருக்கு. இது ஒரு ஆசீர்வாத கூட்டம். இந்த கூட்டத்தில் நீங்க வந்திருக்கீங்க, வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட போவீங்க. என்னால ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான்னு நினைக்காதீங்க. வாலிபனே, உன்னால முடியும், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா. வாலிப பெண்ணே, நீயும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாய். அங்க இருக்கிற எல்லாருமே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க. ஓ, எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாருயா. உண்மையான வல்லவனே ஊழியக்காரர் தான் யாமே. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், அதிகாலை எஞ்சி ஜெபிக்கணும், 3 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கணும், இதான் நம்மளால முடியுமா? ஆனா அப்படி சொல்லி நம்மளை அமுக்கி வச்சிருக்காங்க. ஆனா என்னைய பாருங்க, எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில மறிச்சு நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நம்ம என்ன பாவம், இது கிருபை நாட்கள், நம்ம என்ன பாவம் பண்ணாலும் என்ன செஞ்சாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தானே பேசிட்டு இருக்க, ட்ராக் மாறி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்போ நினைக்கலாம், பாவம் பண்ணா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதுக்கு இருக்கவே இருக்கு 2 டிக்கெட்டு. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு கேளுங்க கேளுங்க, யாருக்கு வேணும்? எனக்கு 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 சும்மா கிடைச்சிருமா? இதோட விலை 9,99,999 மட்டுமே. 20 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், லாரன்ஸ் 30 லட்சம், 1 கோடி, மேஷா 1 கோடி, 1.5 கோடி, மனோஜ் 1.5 கோடி. ஆனா இது வெறும் சபையில இருக்கவங்க மட்டும்தான், வெளியே இருக்கவங்களுக்கு இல்ல. சோ இந்த டிக்கெட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் லாரன்ஸ். கரங்களை தட்டி வர இருக்கோம் அவளை. வாழ்த்துக்கள் லாரன்ஸ். நாங்க பேமெண்ட் மறக்காம பண்ணிருங்க. சரி, அது ரொம்ப முக்கியம். பண்ணிடலாம். ஓகே, சரி, நம்ம கிளம்ப வேண்டியதான். என்னப்பா தம்பி? சார் சார் சார், என்ன சார் நீங்க? என்ன பாச்சு, என்னாச்சு? நான் இங்கதான் உட்கார்ந்துருந்தேன். நீங்க என்னன்னா மக்களுக்கு தப்பான போதனை கொடுக்குறீங்க. தப்பான போதனை பண்ணா எப்போ? நீங்க மக்களை தப்பான வழியில மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்படவே இல்லையே. தம்பி, இந்த ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரியில அண்ணனுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாம் மூலியமாக அநேக மக்கள், நிறைய மக்கள் அற்புத அடையாளம் பார்த்திருக்காங்க. நிறைய மக்கள் பணக்காரங்க இருக்காங்க. என்ன சார் நீங்க? பைபிள்ல சாத்தான் கூட தான் அற்புதங்களையும் அடையாளம் செய்யணும் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்டவர் மக்கள் எவ்வளவோ இருக்காங்க. அவங்க பணக்காரங்களா ஆகலையா? அவங்க அதுக்காண்டி பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆண்டவர் அறிகிற ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா டிக்கெட்டு டோக்கன் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் நீங்க பஸ் டிக்கெட் விற்கிற மாதிரி கூவி கொடுத்துட்டு இருக்கீங்க? தம்பி இங்க பாரு, ஆண்டவரோட வல்லமே அபிஷேகத்தை எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இந்த டிக்கெட் இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வேணா அடுத்த வாரம் டிக்கெட் விற்கேன், வந்து வாங்கிட்டு போ. சார் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல சார், நீங்க மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரு. தம்பி நின்னு, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்காண்டி ஒரு முக்கியமான ஹோலி வாட்டர். திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஃபயர் வாட்டர். பாத்துக்க, இது சாதாரண தண்ணி இல்ல. இந்த தண்ணிய நிறைய பேர் தலையில தெளிச்சதுனாலதான் பணக்காரங்களா இருக்காங்க.
நீ நல்லா பேசுற தம்பி தைரியமா, அதனால உனக்கு தண்ணி தரேன். ரொம்ப குழம்பாத, முடியெல்லாம் கொட்டிரும் சரியா? அதனால சொல்தே இந்த ஹோலி வாட்டரை டெய்லி 3 நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் தலையில தெளி. அடுத்த வாரம் வரும்போது நீ ஆடிக்காரெல்லாம் வருவே. உன்னுடைய வளர்ச்சி இந்த ஊரே வெடிக்க பார்க்கும். சார் என்ன சார் நீங்க, இப்போதான் எனக்கு புரியுது. மத்த 24 அதிகாரத்துல போட்டிருக்கு கடைசி காலத்துல உங்களை மாதிரி ஃபால்ஸ் ப்ராஃபிட்லாம் எழும்பி வருவாங்க, நிறைய மக்களை டிசீவ் பண்ணுவாங்கன்னு. ஐயோ, இந்த தம்பிக்கு நம்ம பிளான் எல்லாம் புரிஞ்சுட்டு போல இருக்கு. சரி சார் எங்க போறீங்க? இருக்கிற 4 ஜெட்ல இருந்து ஒரு ஜெட்டை பிடிச்சு துபாய்க்கு போயிட வேண்டியதான். துபாயா? ஆமா, ஐ ஹேவ் மெனி பிரான்ச்சஸ், துபாய், கலிபோர்னியா, கனடா, லண்டன். சார் என்ன சரி சார் தம்பி, நம்ம அடுத்த ட்ரிப்ல சந்திப்போம். பை பை, டாடா. என்னடா இவங்க மனுஷங்க இப்படி இருக்காங்க. பாலிட்டிஷியனை பார்த்தா அவர் என்னன்னா நாடுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காரு, மத கலவரம், ஜாதி கலவரம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னொருத்தரை பார்த்தா சபைக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காரு, சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க ஊழியம் சொல்லிட்டு எவ்வளவு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு, சுயநலத்துக்காக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி மக்கள் வாழ்ற இடத்துல நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டுடைய அறியாத மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும்? ஏசப்பா நீங்க தான் சொல்லணும். ஏசப்பா எப்படி ஏசப்பா நான் இந்த ஆண்டவர் மக்கள்கிட்ட போய் அவருடைய வார்த்தையை சேர்ப்பேன்? எப்படி நான் காஸ்பல் சொல்லுவேன்? ஏசப்பா நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ஏசப்பா என்கிட்ட பேசுங்க. ஏசப்பா யாரு? செல்வேன். யாரு? யாரு? உன்னை படைத்த தேவன் நானே. ஆண்டவரே நீங்களா? உன்னுடைய குழப்பத்தை, உன்னுடைய புலம்பலை கேட்டு உனக்கு நான் பதில் அளிக்கிறேன். உன் குழப்பத்தை நீ சொல். ஆண்டவரே நீங்க என்ன அன்னைக்கு நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க உங்க ஊழியம் செய்யறதுக்கு. நான் உங்க வார்த்தை சொல்லதுக்கு நீங்க என்கிட்ட பேசுனீங்க. ஆனா நான் உங்க ஊழியம் செய்யறதுக்கு வரும்போது நான் எவ்வளோ பேர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க சுயநலமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நாடுக்குள்ள பிரச்சனை கொண்டுறதும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை கொண்டுறதும் இந்த மாதிரி சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அவனுடைய வார்த்தை சொல்லதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. நீங்க தான் எப்படி நீங்க சொல்லணும், எப்படி நான் என்ன பண்றதுன்னு. இனி வர காலங்கள் இப்படிதான் இருக்கும். இதைவிட மோசமான கடைசி காலத்தில் நீ உன்னுடைய விசுவாசத்தை நிலைத்து நிற்க வேண்டும். இதில் நீ உன்னுடைய ஓட்டத்தை கடைசி வரை உன் விசுவாசத்தில் நிலைத்து நின்று முடிக்கும்போது உனக்கு நித்திய ஜீவ கிரீடம் சூட்டப்படும். ஏசப்பா நான் ஒரு பாக்கியவான் ஏசப்பா. ஏன்னா நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க, நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய சுவிஷன் சொல்லதுக்கு நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா நான் உங்க வார்த்தையை சொல்ல வரும்போது உண்மை அறிஞ்ச மக்கள் ஏசப்பா அதை ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போய் சேர்க்காம சுயநலமாகவும் அவங்க தகப்பன ஏசப்பா மக்களோட தீமைக்காகவும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா. இப்படி வாழ்ற உலகத்துல ஏசப்பா நான் ஏசப்பா நிலைச்சிருக்கணும் ஏசப்பா. உங்க கிருபை என்னோட இருக்கணும் ஏசப்பா. நான் விசுவாசத்தோட நிலைச்சிருக்கிறதுக்கு ஏசப்பா நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.